ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். 29/1/2024. ஸோ இன்றைக்கி திங்கக்கிழமை பங்குச்சந்தை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி ஸோ என்னோடய வியூ என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்குவோம். எப்போதுமே நான் குளோபல் மார்க்கெட் நம்மளுக்கு எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து செக் பண்ணிக்குவேன். ஸோ குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ண அளவுக்கு கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர் மட்டும்தான் நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. மற்ற ஆல் இண்டெக்ஸுமே நம்மளுக்கு வந்து நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக், ஸோ S&P 500 ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.19% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 0.41% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 பார்த்தீங்கன்னா 0.9% வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரே ஒரு ரீசன் தான், கம்மிங் வீக்ஸ் வந்து கம்மிங் வீக்ஸ் மீன்ஸ் ஸோ திஸ் வீக் பார்த்தீங்கன்னா ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. ஸோ அதனால் ஆல் ஸ்டாக்ஸ்மே நம்மளுக்கு நெகட்டிவாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா, இந்தியன் இண்டிசஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தேர்ஸ்டேவே வந்து தெரியும். ஸோ ஃப்ரைடே நம்மளுக்கு லீவாக இருந்ததுன்னா தேர்ஸ்டேவே நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷனில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபால் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருந்துச்சு. அதில் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 0.51% வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 0.47% வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 0.48% வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஐடி செக்டாரை வந்து நம்மளுக்கு டவுனில் வந்து வந்துட்டுருக்கு. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் தான் நம்மளுக்கு 1.6% வந்து நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. கமாடிட்டிஸ் பேஸ் பண்ண அளவுக்கு நம்மளுக்கு என்ன ரிப்போர்ட் வந்து இப்போ ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 0.84% வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 1.49% வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. கரன்சிஸை பேஸ் பண்ண அளவுக்கு ஸோ டாலர் இண்டெக்ஸ் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது. USD/INR வந்து நம்மளுக்கு 0.1% நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பாண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் கிடையாது, ஸோ நார்மலான ஒரு சேஞ்சஸ் தான். ஏடிஆர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஆல் ஏடிஆர்ஸ் நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து இருக்குது. ஸோ ஹையஸ்ட்டாக ஏடிஆர்ஸ் எதில் வந்து அதிகமான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஃபோசிஸ் வந்து நம்மளுக்கு ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஏடிஆரை பேஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருக்கு. சரிங்களா, அந்த கிஃப்ட் நிஃப்டியை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு 3 days லீவ்னால சம் டேட்டாஸ்லாம் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு டலாட் ஸ்ட்ரீட்டில் வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது இந்த குளோபல் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த FIIDAவோட டேட்டாவை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா FIA வந்து ஒரு ஹையஸ்ட்டு பையிங் பண்ணிவிட்டு ஹையஸ்ட்டு செல்லிங் வந்து பண்ணியிருக்காங்க. பட் நார்மலான ஒரு வாலட்டிலிட்டி மூவ்மெண்ட் தான் இருந்துச்சு. ரீசன் என்னன்னா ஸோ DA வந்து அந்தளவுக்கு ஒத்துழைச்சு நம்மளுக்கு வந்து செல் பண்ணலை. ஸோ இல்லைனா மார்க்கெட் ரொம்ப நம்மளுக்கு ஃபால் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கும். FIA வந்து எவ்வளோ பை பண்ணியிருந்தாங்கன்னா 34,280 கோடிக்கு வந்து பை பண்ணியிருந்தாங்க. எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்காங்கன்னா 36,424 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருந்தாங்க. நெட் சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 2,144 crore. சரிங்களா, ஸோ அதாவது 2,144 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருந்தாங்க நெட் சேல்ஸ். DA பொறுத்தளவுக்கு எவ்வளோ பை பண்ணியிருந்தாங்கன்னா 12,353 கோடிக்கு பை பண்ணிவிட்டு 8,878 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ DA வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,474 கோடிக்கு வந்து DA வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, திஸ் வீக் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீக். சம் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு வீக். சரிங்களா, அதில் டலால் ஸ்ட்ரீட்டை பொறுத்தளவுக்கு எந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இன்டீரியம் பட்ஜெட் வந்து February 15 நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, ஸோ நம்மளுக்கு February திறந்துட்டாலே பட்ஜெட்டான ஒரு மந்த் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து சம் வாலட்டிலிட்டி மூவ்மெண்ட் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடும். ஸ்பெசிஃபிக்காக பட்ஜெட் என்னைக்கு பட்ஜெட் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி அடுத்து வரக்கூடிய கம்மிங் மந்த்ஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணும். சரிங்களா, ஸோ அப்போ நம்ம பட்ஜெட் நம்ம வரனால ஸோ மார்க்கெட் சம் வாலட்டிலிட்டி மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அனதர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த தடவை இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து சில நியூஸ்லாம் வந்து பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து மூவ் ஆக சான்சஸ் இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஆட்டோ சேல்ஸ் வந்து ஜான்வரி மந்த்துக்கான ஆட்டோ சேல்ஸ் வந்து பப்ளிஷ் ஆக இருக்கும். ஸோ ஏன்னா லாஸ்ட் வீக் நம்மளுக்கு வந்துருச்சுல ஆட்டோ சேல்ஸ் பப்ளிஷ் ஆகிறனால ஆட்டோ கம்பெனிஸ்லாம் நம்மளுக்கு ஒரு சம் வாலட்டிலிட்டி மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே டேட்டாஸ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வாலட்டிலிட்டி மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். சம் கம்பெனிஸ் வந்து மேஜர் கம்பெனிஸ் வந்து ஏர்னிங் ரிசல்ட் வந்து டுடே வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் மெயினான கம்பெனிஸ் நம்மளுக்கு நிஃப்டி இம்பாக்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ITC, பஜாஜ் ஃபினான்ஸ், ஸோ அதான் க்ரீன் எனர்ஜி, கோல் இண்டியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா BPCL, ஸோ இது அடுத்து ஆதித்யா பிர்லா. ஸோ இந்த மாதிரி மேஜர் கம்பெனிஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஏர்னிங் ரிசல்ட் வந்து டுடே வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஏர்னிங் ரிசல்ட் பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து சம் மூவ்மெண்ட் வந்து கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ தி ஸ்டாக் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணோம்னா ஒரு ஷார்ட் பொசிஷன் ஆர் லாங் பொசிஷன் இன்ட்ராடே ட்ரேடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து
நம்மளுக்கு வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அண்ட் அனதர் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி நிஃப்டிக்கான டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன சொல்லுது. ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி மார்க்கெட் அப்பில் இருக்குமா டவுனில் இருக்குமா இல்லை சைட்வேஸா, ஸோ அப்படிங்கிற என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்குவோம். நிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம வந்து வச்சு அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு சில கன்ஃபர்மேஷன்லாம் மார்க்கெட் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து நம்மளோட டார்கெட்லாம் வந்து டே பை டே வந்து அக்யூரேட்டாக வந்து ஹிட் பண்ணிகிட்டு இருக்குது. இதை பேஸ் பண்ணி சம் மெம்பர்ஸ் வந்து நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்கிறாங்க சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா எனக்கு கம்மிங் டேஸ் எல்லாமே ஒரு டவுன் ட்ரெண்ட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத என்னோட ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து ஸோ இங்கேருந்து ட்ரெண்ட் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆனது இப்போ ஸோ இங்கே போயிட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அகெயின் வந்து ஒரு ரீட்ரெஸ் எடுத்துருக்கு சரிங்களா. அப்போ மறுபடியும் ரீட்ரெஸ் எடுக்குமானா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னா 21,540 டு 21,777 வரையும் கூட மறுபடியும் போய்ட்டு ரீடெஸ்ட் எடுக்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு 21,490 அது எடுக்குதுன்னா என்னோட அடுத்த லெவல் சப்போர்ட் அப்படிங்கிறப்ப ஸோ இதுதான் என்னோட நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 20,983 தான் என்னோட அடுத்த லெவல் சப்போர்ட்டாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு சின்ன ஒரு அகைன் வந்து ஒரு ரீட்ரெஸ் கொடுத்துட்டு ஃபர்தராக மார்க்கெட் வந்து விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபைனல் லெவல் சப்போர்ட்டாக திஸ் வீக் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 20,780 வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் மேஜர் சப்போர்ட் டிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு சரிங்களா. இன்றைக்கி டேக்கான மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ நம்ம எப்போ எல்லாமே லாங் டேர்மில் வச்சு ஸ்டிக் பண்ணுவோம். பட் இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து நம்ம மார்க்கெட் கரண்ட்லி மூவ் ஆகிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சு ஸோ ஃபெப்போட கன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் வந்து எடுப்போம். நம்மளோட நிஃப்டி இண்டெக்ஸ் 1 hour டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து ஆக்டிவாக இருக்குது இந்த ஒரு ஜோன் பர்டிகுலர் ஜோன் 21,190 200 வரையும் சரிங்களா. ஸோ அதாவது 100 கிட்டத்தட்ட 250-300 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்டிவாக இருக்குது சரிங்களா. ஒன்ஸ் எனக்கு மார்க்கெட் இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மார்க்கெட் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அது எவ்வளோ தூரம் போகலான்னா ஸோ நம்மளுக்கு இவ்வளோ தூரம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும் 21,484 ஸோ இந்த லெவல்ஸ் வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கே போயிட்டு ரீச் பண்ணிவிட்டு அகெயின் மார்க்கெட் இங்கேருந்து விழுக ஆரம்பிக்குதுன்னா அந்த சப்போர்ட் வரையும் மார்க்கெட் வந்து விழுகணும். விழுந்துட்டு ஒரு சின்ன ரீட்ரெஸ்ட் அகெயின் மார்க்கெட் போயிட்டு கீழே வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிடும் சரிங்களா. ஸோ அனதர் லெவல் சப்போர்ட் வந்து 21,85 ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணிங்கன்னா 20,976 வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு ஆக்டிவாக வந்துருக்கு. இது வந்து அப் ட்ரெண்ட் போனால் ஸோ ட்ரெண்டை பிரேக் பண்ணல அப்படின்னா டேரெக்டாக சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஸோ இவ்வளோ தூரம் மார்க்கெட் வரும். டேரெக்டாக சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஸோ இவ்வளோ தூரம் மார்க்கெட் இவ்வளோ தூரம் கூட போய்ட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் வந்து விழுகலாம். ஓகே ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி பேஸ் பண்ண அளவுக்கு நம்மளோட சினாரியோஸ். கரண்ட் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி நம்ம சினாரியோஸ் வந்து சம் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ஃபர்தராக நம்ம டெலகிராமில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ டுடே வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே ஸோ அண்டு பேங்க் எக்ஸோட எக்ஸ்பைரி டே. ஸோ அதனால் நம்ம உங்களுக்கு யாருக்காவது மிட் கேப் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதையும் வந்து நம்மளோட சப்போர்ட் டிஸ்டன்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. மார்க்கெட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எனக்கு இந்த லெவல்ஸ் வந்து ரீச் பண்ணி ஆகணுங்க. நிஃப்டி பேங்க்கை பொறுத்தளவுக்கு 43,513 இந்த லெவல்ஸ் வந்து ரீச் பண்ணி ஆகணும். நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் மார்க்கெட் இங்கே வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் அதை ஒரு ரீட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து கீழே விழுகும் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கீழே விழுந்துருச்சு சரிங்களா. இப்போ அனதர் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டில்னா அந்த சப்போர்ட் வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுகணும் 43,513 வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுகணும். பட் எனக்கு நிற்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் வந்து ஆக்டிவாக நின்றுட்டு இருக்குது சரிங்களா. ஸோ அனதர் மட்டும் பார்த்திங்கன்னா மறுபடியும் இங்கே போயிட்டு கூட எனக்கு கீழே வந்து விழுகலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பிரேக் ஆகிட்டு அப் ட்ரெண்ட் போக ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ ஆனால் பட்ஜெட் இருக்கனால ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து சில சரிவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதையும் நம்ம செக் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு மேஜர் சப்போர்ட் டிஸ்டன்ஸ் வந்து அந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ டே சப்போர்ட் டிஸ்டன்ஸ் வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு சரிங்களா. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிட்டு எனக்கு அகைன் வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் வந்து விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வரலாம். பட் எனக்கு அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய சப்போர்ட்டாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ரெசிஸ்டன்ஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 46,193 டு
46,987 வரையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த லெவல் அது பிரேக் பண்ணாதான் சரிங்களா. ஸோ பிரேக் பண்ணலன்னா நம்மளுக்கு ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 44,516 வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு ஆக்டிவாக இருக்குது. ஒன்ஸ் நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படிங்கிறப்ப நம்ம ட்ரேட் எடுக்கிறப்போ ஸோ நம்மளோட டே சப்போர்ட்டாக வந்து நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். 44,516 வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுலேருந்து இவ்வளோ தூரம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 44,427 வரையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதெல்லாம் பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் நம்மளோட சப்போர்ட் வந்து 44,286. அதை பிரேக் பண்ணால் 43,960 வந்து நம்மளோட சப்போர்ட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அண்ட் ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஸோ அது என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னா, ஃபின் நிஃப்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்டு ஒரு மூவ்மெண்ட்டில் தான் வந்துகிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ லாங் டேர்ம் பேஸ் பண்ணுற அளவுக்கு டவுன் ட்ரெண்டில் தான் வந்துகிட்டு இருக்கு. அதோட சப்போர்ட் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,454. ப்ராப்பரான பிரேக் அவுட் கிடச்சிச்சு 19,975. பட் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து எனக்கு ஒரு ஸ்டில் அப் ட்ரெண்ட்லேயே அதாவது ரீட்ரஸ் கன்ஃபர்மேஷனே நின்றுட்டு இருக்கு சரிங்களா. ஒன்ஸ் எனக்கு பிரேக் பண்ணிச்சுன்னா 19,454 வந்து என்னோட சப்போர்ட்டாக வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் லாங் டேர்ம் பேஸ் பண்ணுற அளவுக்கு. டேவை பேஸ் பண்ணுற அளவுக்கு மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ அது என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு சரிங்களா. ஸோ இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 20,270 வரையும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் சரிங்களா. அதாவது 270 to 330 அந்த பர்டிகுலர் பிளேஸ் வரையும் மார்க்கெட் வந்து இப்படி மூவ் ஆகிட்டு அகைன் வந்துட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அப் ட்ரெண்ட் போகலாம். ஸோ இல்லை அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கீழே விழுக ஆரம்பிக்குதுன்னா நம்மளோட ஒன் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 19,967 to 908. அதுக்கப்புறம் 774 அப்படியே நம்மளுக்கு கீழே வந்து விழுக ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ஒரு ட்ரெண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால ஸோ இந்த ட்ரெண்டில் வந்து இந்த ஒரு சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால இங்கே வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் நம்மளோட மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த அளவுக்கு நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸ் வந்து ஸோ இந்த மாதிரி தான் பண்ணும். மார்க்கெட் வந்து சம் நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி கரண்ட்லி வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகிறது கூட பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். எப்போதுமே டெக்னிக்கலில் வந்து ஒரு 80 to 90% அக்யூரேசி லெவலில் இருக்கிறப்ப மீதி இருக்கக்கூடிய 10% வந்து ஃபண்டமெண்டலாக என்ன நடந்துகிட்ருக்கு வேர்ல்டு வைடாக ஸோ அப்படிங்கிறத நம்ம வந்து எப்போதுமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. அப்போ தான் நம்ம ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டராக நம்மளால் வந்து ஆக முடியும் சரிங்களா. ஸோ திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே. ஸோ ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். ஸோ நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதை பற்றின வீடியோ வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அப்படின்னா ஸோ அதை வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதை பற்றி வீடியோ வந்து போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.